வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்இடி லைட் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் போதும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பழைய எல்இடி லைட்லேருந்து நம்ம எடுத்தது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் கவர் இது. தென் அடுத்தது நம்ம இந்த ஹோல்டர் மாட்டுவோம் இல்லையா, ஸோ அதுவும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் பிளேட்டு, ஸோ எல்லாத்தையுமே நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் புதுசாக இந்த லைட்டு மட்டும் தான் நம்ம புதுசாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த லைட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த லைட்டு. இது பாருங்கள். ஸோ இப்போ இதில் மட்டும் இந்த லைட்டை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹோல்டர் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஹோல்டரில் நம்ம 2 ஒயர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம சால்ட்ரின் யூஸ் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரின் வச்சாச்சு. இதில் ஒயர் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு, ஸோ இதுக்குள்ளே நம்ம விட போகிறோம். இந்த இதுக்குள்ளே வச்சு நம்ம இதை லாக் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு லாக் ஆகிடும் அது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுமினியம் பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ இது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். இது இல்லாமல் நம்ம லைட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அலுமினியம் பிளேட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீட் சிங்க் இருக்கு இல்லையா, அதாவது ஹீட் பேஸ்ட், தெர்மல் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தடவிட்டுருவோம். இப்போ இந்த லைட்டில் சென்ட்ரல் ஹோல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹோலில் இந்த 2 ஒயரையும் விட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை வச்சு அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா ஒட்டிக்கும், நல்லாவே ஒட்டிக்கும் அது. அதுக்கப்புறம் 2 ஸ்க்ரூ ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதில், ஸோ அந்த ஸ்க்ரூ இடத்துல டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் இந்த லைட்டில் நீங்கள் நியூட்ரல் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம டிசியில் மட்டும்தான் நம்ம அதுமாரி பார்க்கணும். இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 வயரையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் உள்ள மேல் கவரை நம்ம போட்டுருவோம். இப்போ போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹோல்டர் கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளக்லேருந்து ஒயரை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எரியுதா அப்படின்ட்டு. பார்த்திங்க அப்படின்னா லைட்டு சூப்பராக எரியுது. நம்ம இந்த லைட்டு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருந்துச்சு. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 3 வருஷத்துக்கு பிறகு இந்த லைட்டை நம்ம திரும்ப ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே போல் லைட்டு டேமேஜ் ஆகிருந்ததுன்னா நீங்களும் இந்த போல் ஈஸியாக சரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம டேமேஜ் ஆன லைட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 12 ரூபா 15 ரூபா இருந்தாலே போதும். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை வாங்கிட்டு நம்ம சால்ட்ரின் வச்சாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.